திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரி இந்து முன்னணியினர் மனு அளித்திருந்த சூழ்நிலையில் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஆனால் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். உங்கள் விவரம் சிவகுமார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு அவசர முறையீடு செய்யப்பட்ட நிலையில இதை அவசர வழக்காக விசாரிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்குதுங்க. வழக்கறிஞர் மனுவாக தாக்கல் செய்த வழக்கறிஞர் மனுவாக தாக்கல் செய்ய சொல்லி நீதிபதி அறிவுறுத்திருக்கிறாரு. அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்கனவே பிரச்சனை நிலவிட்டு வருது. இந்நிலையில இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் என்ன சொன்னாங்கன்னா, இந்து அமைப்பினர் மற்றும் ஆதரவு அமைப்பினர் திருப்பரங்குன்றம் கோவில் முன்பு நாளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருந்தாங்க. அதனை அடுத்து இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்தாங்க. இப்பிரச்சனை காரணமா இரு தரப்பினரிடையே அசாதாரண சூழல் நிலவும் ஒரு காரணத்தினால மதுரை மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், தர்ணா உள்ளிட்ட அனைத்துக்குமே தடை விதித்து வகையில 144 தடை உத்தரவு பிறப்பிச்சு மதுரை ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டிருந்தாங்க. இந்நிலையில நாளை இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க கோரி நீதிபதி தனபால் முன்பு இந்த அவசர முறையீடு செஞ்சாங்க. அப்போது என்ன சொன்னாங்கன்னா, நீதிபதி இதன் அவசர வழக்கா விசாரணை செய்ய முடியாது, வழக்கறிஞர் மனுவாக தாக்கல் செய்தால் இந்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்றதாக அறிவிச்சு அதன் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்கிறாங்க. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.